வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிக்கணும்? தமிழ் படிக்கணுமா? இங்கிலீஷ் படிக்கணுமா? ஹிந்தி படிக்கணுமா? அப்படின்ற பெரிய குழப்பத்தில இருக்கோங்க. ஆனா, இப்போ நம்ம படிக்க வேண்டியது என்ன தெரியுமாங்க? பகுத்தறிவுன்ற ஒரு பாடத்த தான் இன்னைக்கு நம்ம படிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம அத சொல்லிக் குடுக்கணுங்க. படிப்பறிவு இருந்தா மட்டுமே இந்த உலகத்தில அறிவாளியா வாழ்ந்துட முடியாது. பகுத்தறிவும் நம்மளுக்கு வேணுங்க. இன்னைக்கு நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணீங்கனாலே வந்து டெய்லி யாராவது ஒரு ஆள் 2 ஆள் ஏமாறுறத நம்ம காதால கேட்குறோம். கடவுள் 2 காது குடுத்துருக்காரு. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறதுக்காக கிடையாது. சரியா? அதனால நியூஸ்ல எவ்ளோ சொல்றாங்க. ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இவ்ளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இல்ல ஃபோன்ல இப்படின்னா நம்ம சைபர் கிரைம் நம்மளுக்கு ஏதேதோ சொல்லி நம்மள்ட்ட பணம் பறிக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸ்ல நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மள கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு ஏமாறுறது பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்கள விட படிச்சவங்க தான் 100ல 80% ஏமாறுறாங்கங்க. படிச்சவங்களும் கொஞ்சம் வசதியானவங்களை மட்டும் பார்த்து தான் அவங்களோட டார்கெட்டாவே இருக்கு. ஏன் அப்படி ஏமாறுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு மடியில கனம் இருந்தா தான் நம்ம வழியில பயம் இருக்கணும். நம்மளுக்கு மடியில கனம் இல்லன்னா எதுக்கு நம்ம வழியில பயம் இருக்கணும்? நம்ம ரூபாய பூரா இழந்துட்டு நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்கள்ட்ட ஆக்ஷன் எடுக்க சொல்லி, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கால் வருதா? இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ரூ. 20,00,000 இழந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போதே அவங்க பிள்ளைங்கள்ட்டயோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ்ட்டயோ நம்ம ஒரு ஷேர் பண்ணிட்டு, அதுக்கு அப்புறமா அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்றத அவங்க முடிவு எடுத்திருந்தா, இன்னைக்கு ஏமாந்துருக்க மாட்டாங்க. நம்ம டக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு பயத்தில போயி, நம்ம மாட்டிக்கிறோம். பணத்தை இழந்துர்றோம். அதனால படிப்பறிவு மட்டுமே முக்கியம் கிடையாதுங்க. பகுத்தறிவும் முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். பகுத்தறிவுனா என்னன்றத நாம ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிருவோம். "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்றத நாம கத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுப்போம். அப்பதான் இந்த ஏமாற்றங்கள்லாம் இருந்து நம்ம நம்மள நாமே பாதுகாத்துக்க முடியும். நன்றி.